எல்லாத்துக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் ஜெயா பேசுறேன். ஸோ இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனல்ல வந்து என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் யூஸ் பண்றதுல இருந்து அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எதெல்லாம் வந்து ஐ ஸ்டாப் யூசிங் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அது, என்ன நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், ஏன் ஸ்டாப் பண்ணிட்டேன், அது எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ பொறுத்து முன்னாடி மறக்காம சீஸ் மேக்கப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிசிக்கல் ஸ்க்ரப்ஸ், ஃபேஸ் ஸ்க்ரப், பாடி ஸ்க்ரப். ஸ்க்ரப்பிங்லாம் வந்து பயங்கரமாக நான் பண்ணியிருக்கேன். ஃபேஸு, இன்னும் நிறைய ஃபேஸ் ஸ்க்ரப்ஸு, காஃபி ஸ்க்ரப்ஸு, என்னென்னமோ ஸ்க்ரப்பிங்லாம் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து சருமத்துக்கு கெடுதல் அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ அது வந்து சருமத்தோட லேயரை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதனால் உங்களுக்கு ட்ரை ஸ்கின் வரும், போர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட ஆயில் தன்மையை அது பயங்கரமாக ஈர்த்துக்கணுனால இப்போ எனக்கு வெரி ட்ரை ஸ்கின். ஸோ மேபி அந்த ஸ்க்ரப்பிங் ஆலையா அப்படின்லாம் தெரியல. ஸோ ஸ்க்ரப்பிங், ஃபிசிக்கல் ஸ்க்ரப்பிங் வந்து ரொம்ப கெடுதல். கெமிக்கல் ஸ்க்ரப்பிங்ன்றது அது டோட்டல் வேற விஷயம். பட் ஃபிசிக்கல் ஸ்க்ரப்பிங் கம்ப்ளீட்டாக நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். பாடி ஸ்க்ரப்பிங்கும் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்க்ரப்பிங்னா நான் என்ன பண்ணுவேன், அது லூஃபா இருக்கு இல்லைங்களா, அதுவும் லூஃபாவும் யூஸ் பண்ணுவேன். மெயினாக நம்மளோட அந்த ஒன்று இருக்கும், அதை வச்சு பண்ணுவேன். ஸோ ஸ்க்ரப்ஸ் எதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாப். இந்த ஸ்க்ரப்ஸில் வந்து லிப் ஸ்க்ரப்பும் வரும். லிப் ஸ்க்ரப்னா சும்மா சர்க்கரை வச்சுலாம் இல்லை, லிப் ஸ்க்ரப் ப்ராடக்ட் தனியாக விற்கும், அதை வாங்கிலாம் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதுவும் வந்து இந்த லிப் ஸ்க்ரப்ஸ் ப்ராடக்ட்ஸும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப். அடுத்தது வந்து ஐ க்ரீம்ஸ். எஸ், நான் ஐ க்ரீம்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐஸ்கிரீமா சாரி ஐ க்ரீம் வந்து எனக்கு தெரியும் அது மாய்ஸ்சரைசர் தான், பட் அதுக்குன்னு தனியாக வேணான்னு. பட் சில டைம்ஸ் வந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து அது ஒரு இல்லை இது தேவைதான், நம்மளுக்கு அது தேவைதான், அது அன்ரைஸில் அது வேறு ஏரியா அப்படின்லாம் நம்ம நினச்சி சிலதெல்லாம் வாங்கியிருக்கேன். பட் தேவையில்லை அப்படின்றது தான் விஷயம். ஸோ இப்போ வந்து நான் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். அந்த ஏரியாவும் நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கணும், அதுதான் விஷயம். ஸோ அதனால கம்ப்ளீட்லி ஐ க்ரீம்ஸ்லாம் ஸ்டாப். அடுத்தது ஃபேஷியல் வைப்ஸ். ஃபேஷியல் வைப்ஸ் வந்து ரீசெண்டாக ஸ்டாப் பண்ண ஒரு விஷயம். நான் வந்து என்னதான் மேக்கப் ரிமூவர்ஸ் யூஸ் பண்ணாலும், மேக்கப் பாம்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாலும், மேக்கப் ஆயில்ஸ் அதை வந்து நான் வெட் டிஷ்யூவில் தான் வந்து, ஃபேஷியல் டிஷ்யூவில் தான் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் மொபைல் அனுப்புவேன். அப்படி பண்ணக்கூடாது. ஃபேஷியல் டிஷ்யூஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து அப்படியே அதை வந்து இப்போ நீங்கள் அந்த ஃபுல்லாக அந்த ஆயிலில் எடுத்துட்டிங்கன்னா அப்படியே தண்ணியில் அதை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கிளென்சர் போட்டு வாஷ் பண்ணிக்கணும். நீங்கள் ஃபேஷியல் வைப்ஸ் வந்து ஃப்ரேக்ரன்ஸு, அப்புறம் அதோட அந்த டெக்ஸ்டர், அப்புறம் அதில் யூஸ் பண்ண தண்ணி என்ன எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அதில் என்னென்னமோ இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக தேவையில்லாத ஒரு விஷயம். இதுக்கு நீங்கள் தண்ணியிலே கழுவிக்கலாம் அப்படின்ற ஒரு தேவையில்லாத ஒரு ப்ராடக்ட் அப்படின்றனால அதை கம்ப்ளீட்டாக அதையும் ஸ்டாப் பண்ணியாச்சு. அப்புறம் ஒன்று, ஐயோ, போர் மாஸ்க். இதெல்லாம் வந்து ஃபேஸில் வந்து எடுக்கிறது, அப்புறம் இந்த மூக்கில் எடுக்கிறது, இந்த பிளாக் ஹெட்ஸ் எடுக்கிற, ஒயிட் ஹெட்ஸ் எடுக்கிறன்ற பேரில் வச்சு செய்கிறது முகத்தையும் அந்த மூக்கையும். ஸோ போர் மாஸ்க்ஸ், ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு அதை வச்சு கிழிச்சு எடுக்கிறது, அதெல்லாம் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்கேன். ஸோ அது பண்ணக்கூடாது. கெமிக்கல் ஸ்க்ரப்பிங் பண்ணாலே வந்து ஏன்னோ அது வந்துடும். கெமிக்கல் ஸ்க்ரப்பர்ஸ்னால் இந்த கிளைகாலிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாலே ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ்லாம் அது மேட்டுக்கு வந்துடும். ஸ்கின்னும் வந்து சூப்பராக இருக்கும். இது நீங்கள் பண்ணுறனால உங்களுக்கு வந்து சருமம் தான் வந்து இன்னுமே மோசமாகும், இன்னுமே அந்த போர்ஸ்லாம் பெருசாகும். ஸோ அந்த மாதிரி அதை க்ளீன் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி அதை எடுக்கக்கூடாது. அது அந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எடுக்கிற ஒரு தப்பான வழி அப்படின்னு தெரிஞ்சு அதை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணியாச்சு. அதுவும் இந்த ஃபேஸ்லலாம் எடுக்கிறதுலாம் ரொம்ப அந்த முடி வேற இருக்குமா, அது ஸ்டாப் பண்ணது ரொம்ப நல்லதாக போச்சு. அடுத்தது டோனர்ஸ், ஆல்கஹால் டோனர்ஸ். டோனர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ணவே கூடாது, ஆயிலி ஸ்கின்னும் யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஆல்கஹால் டோனர்ஸ் பேசிக்காகவே வந்து ஃபேஸுக்கு வந்து அது கெடுதல். ஸோ ஜென்ரலாகவே நீங்கள் ஆல்கஹால் டோனர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. நான் டோனர்ஸே டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டேன்.
டோனர்ஸே யூஸ் பண்ணுறதில்ல. எனக்கு பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரிஞ்சது இல்லை. ஸோ எதுக்கு இது அன்னெசரினால டோனர்ஸ் கம்ப்ளீட்டாக நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு அன்னெசரியான ப்ராடக்ட்டு எதுக்கு அதை யூஸ் பண்ணிட்டு ஒன்றும் ஆகாமல், அதுவும் ஆல்கஹால் டோனர்ஸ் பயங்கரமாக எரியும் முகம், அங்கங்கே குத்தி குத்தி எரியும், அப்புறம் செம்ம ட்ரை ஆகும். ஸோ பேசிக்காகவே டோனர்ஸை வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து நான் டோட்டலாக ஸ்டாப் பண்ணது வந்து இந்த ஓட் மீல் இருக்கு இல்லைங்களா, ஓட்ஸ் வச்சு ஃபேஸ் மாஸ்க் பண்ணுவேன். அதை வந்து டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓட்ஸ் ஃபேஸுக்கு அது வந்து என்னன்னா அது பெரிய பார்ட்டிகல்ஸ் ஸ்க்ரப் பண்ணவும் வந்து ஃபேஸ் அப்படியே ஸ்க்ரப் பண்ணிலாம் வந்து வாஷ் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப், வெரி ட்ரை ஆக்கிடுச்சு ஃபேஸை. ஆஸ் வெல் அஸ் என் போர்ஸ் பெருசாக அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கும். ஸோ அதனால அந்த ஓட்ஸ் வச்சு ஃபேஸ் பண்ணுறதெல்லாம் டோட்டலி ஸ்டாப். அடுத்தது த்ரெட்டிங், ஃபேஸ் த்ரெட்டிங்கில் ஐப்ரோ த்ரெட்டிங். அது வந்து பார்லர்லாம் போய் பண்ணுவேன். இப்போ டோட்டலாக வந்து இந்த ஐப்ரோ விஷயங்கள்லாம் அந்த ரேசர் இருக்கு இல்லைங்களா, அந்த மெனிசோ ரேசர் அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நானே வந்து பண்ணிக்கிறேன் ஐப்ரோஸ். ஸோ அதனால இந்த த்ரெட்டிங் அதெல்லாம் எதுவுமே பண்ணுறது கிடையாது. பண்ணக்கூடாதுன்னா அப்படிலாம் கிடையாது, த்ரெட்டிங்லாம் பண்ணலாம். இது எனக்கு ஒன்றுமே பெயின்லெஸ் ப்ரொசீஜராக இருக்குது. ஆஸ் வெல் அஸ் அந்த க்ரோத்தும் திருப்பி வர்றது கம்மியாக இருக்கிறதுனால ஸோ நான் ஃபேஷியல் ரேசர்ஸே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நோ த்ரெட்டிங். ஸோ அதாங்க இந்த ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நான் டோட்டலாக ஸ்டாப் ஃப்ரம் யூஸிங். நிறைய பாதிப்புகள் அது கொண்டு வந்துச்சு. சிலது அது தேவையில்லாமே இருந்தது, அன்னெசரியாக இருந்தது. ஸோ அதெல்லாமே ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ஸ்டாப் பண்ணிட்டீங்க யூஸ் பண்ணதுலேருந்து அப்படின்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் புதுசாக வந்து இதுக்குள்ளெல்லாம் ஸ்கின் கேருக்குள்ளே இறங்கினவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.